ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் வாழ்த்துகிறேன். இன்றைய ஓய்வு நாளிலேயும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அழகாய் சொல்லுகிறார், ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிற நாட்களிலே சிறந்த ஆராதனைகளை நாம் செய்வோமே ஆனால், தேவன் சாட்சி கொடுக்கிற ஒரு ஆராதனையை நாம் செய்வோமேயானால், தேவன் சாட்சி கொடுக்கிற பலியை நாம் செலுத்துவோமேயானால், தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சியான ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை இந்த பூமியில நாம் செய்வோமேயானால், நிச்சயமாகவே நாம் மரித்தும் பேசுவோம் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில மரித்ததற்கு பின்பாக இந்த பூமியில வாழ்கிற ஜனங்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த பூமியில நாம் மரித்ததற்கு பின்பாக இந்த பூமியில வாழ்கிற நம்மோடு கூட பழகின ஜனங்கள், நம்மோடு கூட நாம் வசித்த வாழ்ந்த பகுதிகளில் இருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து ஒரு மிகப்பெரிய சாட்சியை சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேல் அவன் மரித்து இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி. இன்றைக்கும் நாம் பேசுகிறதுக்கு காரணம், ஆபேலுடைய காரியங்களை பேசுகிறதுக்கு ஒரு காரணம், அவனுடைய சிறந்த ஆராதனையை தேவனை சாட்சி கொடுத்தார். இந்த ஓய்வு நாள் நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்க வேண்டும்? நாம் ஆராதிக்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? இன்றைக்கு நீங்கள் யோசியுங்கள். நாம் ஒரு சிறந்த ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்துவோமேயானால், சிறப்பான ஒரு பலியை ஆண்டவருக்கு செலுத்துவோமேயானால், நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். நாம் மரித்தாலும் நாம் சாட்சி கூறுகிறவர்களாய் இருப்போம். நாளில் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஒரு சிறந்த ஆராதனை செய்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெறும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை சிறந்த ஆராதனையாய், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை மேன்மையான ஒரு ஆராதனையாய், உயர்ந்த ஆராதனையாய், என் தேவனாகிய கர்த்தர் நீர் சாட்சி கொடுக்கிற ஆராதனையாய், ஆண்டவரே, இந்த ஆபேலை குறித்து நீர் பேசின பிரகாரம் எங்களையும் பேசுகிற ஒரு ஆலய ஆராதனை நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வழக்கத்தின்படியாகவோ கடமைக்காகவோ ஆண்டவரே, இல்ல நான் ஏனோ தானோ என்று சொல்லி ஆண்டவரே காயினை போல நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் அல்ல. ஆண்டவரே, ஏதோ ஒரு காணிக்கை நாங்கள் உமக்கு செலுத்தினோம், ஏதோ ஒரு பலியை நாங்கள் உமக்கு செலுத்தினோம் என்று செலுத்துகிறவர்களாய் அல்ல. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு கூட ஆபேல் செய்த ஆராதனை போல நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அது நிமித்தமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறட்டும். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஒரு சிறந்த ஆராதனை செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். God bless you. God bless you.